அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 12/7/2026 அருமையான ஞாயிற்றுக்கிழமை, பராபர வருடம் 28ஆம் நாள் ஆனி மாதம், மிதுன மாதம், கிரீஷ்ம ருது, உத்தராயண காலம். இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த ராகு காலத்துல 4 to 6 ராகு காலத்துல காலபைரவர் வழிபாடும் சிறு குரு தெய்வங்கள் வழிபாடு, இந்த வழிபடாத புற்றுக்கு பால் ஊற்றுவதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த ராகு உங்களுக்கு நிறைய நன்மையே செய்வார். வாய்ப்பு இருக்கிறவங்க பத்ராலயம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நிறைய நன்மைகள் இதுல நடக்கும். ஏன்னா பிரதோஷம், மாத சிவராத்திரி, சுபமுகூர்த்த நாளோடு சேர்ந்து வருகிறது. பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ஞாயிறு பிரதோஷம். வருஷத்துல 2 பிரதோஷம் தான் வரும். ஏதாவது ஒரு வருஷம் 4 பிரதோஷம் வரலாம். ஏன்னா வருஷத்துக்கே 12 மாசம் தான். 12 மாசத்துல மாசத்துக்கு 2 பிரதோஷம் தான். அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் வர்றது மிக மிக அரிது. அதிலும் குறிப்பாக மாலை 4:30 to 6 தான் பிரதோஷம். அதே 4:30 to 6 ராகு காலம் என்பதை அறிக. ராகு காலத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை தவறவிட்டு விடாதீர்கள். இது இந்த பிரதோஷம் ஒன்று வரும், அடுத்த பிரதோஷம் ஒன்று, இரண்டும் ஞாயிற்றுக்கிழமை வரலாம். ஸோ இந்த பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கு. தேய்பிறை பிரதோஷம் ரொம்ப அருமையான ஒரு நாள். அதனால எம்பெருமான் சொக்கநாதனுக்கு போய் நீங்க உங்களுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு வந்துருங்க. தலைவர் சந்தோஷப்படுற அளவுக்கு நல்லபடியா பண்ணிட்டு வந்துருங்க. அவர் ஏண்டா வந்துன்னு கேட்குற அளவுக்கு எதுவும் பண்ணிட்டு வந்துடாதீங்க. அதனால உணவு, அவருக்கு பழங்கள், அபிஷேக பொருட்கள், அபிஷேக திரவியங்கள் இதெல்லாம் வாங்கி கொடுங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மாறும். இந்த மாதிரி பிரதோஷ நாட்கள்லாம் கடைபிடிச்சிங்கன்னா வேற லெவலில் வரும். ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு லீவாக இருக்கிறோம், இன்னைக்கு போய் ஒரு மட்டன் எடுப்போம், சிக்கன் எடுப்போம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடாதீங்க. தயவு செய்து இந்த பிரதோஷ நாட்களில் அசைவம் சமைக்காதீர்கள், சாப்பிடாதீர்கள். தயவு செய்து இந்த பிரதோஷத்திற்கு நீங்க ராகு காலம் பிரதோஷம் ஒன்றாக வருவதால் சிவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயங்களுக்கு சென்று உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அந்த கோயிலுக்கு வேணுங்கிறதையும் அங்கே வர்ற மக்களுக்கு வேணுங்கிறதையும் செய்து அன்னதானம் செய்து எம்பெருமானுடைய அருளை பெறுங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கும். இரவு 9:18 வரைக்கும் திரையோதசி திதி, அதன் பின்பு சதுர்த்தசி. காலை 7:01 வரைக்கும் ரோகிணி, அதன் பின்பு மிருக சீரிசம். இரவு 7:44 வரைக்கும் விருத்தி நாம யோகம் இருக்கிறது. விருத்தி நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் கேட்டை, யோகி புதன், அவயோக நட்சத்திரம் மிருக சீரிசம், அவயோகி செவ்வாய். அதன் பின்பு துருவம் நாம யோகம். யோகாதிபதி நட்சத்திரம் மூலம் யோகி கேது, அவயோக நட்சத்திரம் திருவாதிரை, அவயோகி ராகு. காலை 10:31 வரைக்கும் கரசை கரணம் சந்திரன், அதன் பின்பு இரவு 9:18 வரைக்கும் வணிசை கரணம் சூரியன், அதன் பின்பு பத்திரை கரணம் கேது. வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். சந்திரனும் செவ்வாயும் ஒன்றாக ரிஷபத்தில், சூரியன் புதன் 2 பேரும் மிதுனத்துல, குரு உச்சம் கடகத்துல, சுக்கிரன் கேது சிம்மத்துல, ராகு கும்பத்தில், மீனத்தில் சரி பகவான். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் 4ஆம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலைகள் இருந்தால் மாலை நேரத்தில் பார்த்து கொள்ளலாம். 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது, 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, 25% மட்டுமே காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை. ஆனால் பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 10ஆம் ஜாமம் அரசு வேலைக்கு வந்து விடுகிறது. அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை. முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. முதல் 2 ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள். முக்கியமான வேலை இருந்தால் 3ஆம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது, ஒரு பொன்னான மாலை வேலை. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, 25% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் திங்கட்கிழமை பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பட்சி காகம். காகம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு படுபட்சி.
முக்கியமான வேலைகள், முக்கியமான நபர்கள் சந்திப்பு, முக்கியமான ட்ராவலிங் என்ன இருந்தாலும் சரி, நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் போய் ஒரு போய் பாட்டு வரலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அன்றாட வேலைகள், கடமைகள் ஏதேனும் இருந்தால் செய்யுங்கள். புதிதாக எதையும் முயற்சிக்க வேண்டாம். அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அதே போல் இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளலாம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன். 75% காரிய வெற்றி. அடுத்த 2 ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில். 25% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது. மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை. உங்களுடைய பறவை 50% வெற்றியை கொடுக்கும். 6ஆம் ஜாமமும் நடை 50% வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன். 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் பார்த்துக்கலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலையை செய்ய வேண்டாம். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு. 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை. 50% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன். 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது. 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது. 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 10ஆம் ஜாமம் ஊன். 75% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி பலன்களை பார்த்தா வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.